வணக்கங்க. என்னுடைய பெயர் வந்து பி ரகுபதி. நான் வந்து நீலகிரி மாவட்டத்துல படுகர் இன சமுதாயத்தை சேர்ந்தவன். உதகை தொகுதியோட நாம் தமிழர் கட்சியோட தலைவர். அதாவது முன்னாடி வந்து நாம் தமிழர் அப்படின்னா இது ஒரு தமிழர்களுக்கான கட்சி, இது முழுக்க முழுக்க ஒரு தமிழர்களுக்கான கட்சி தான். இதுல மற்ற மக்கள் இதுல இல்ல போல் இருக்கு, மற்ற மக்களுக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்ல போல் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு தவறான புரிதல் இருந்தது. இருந்தது இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அத வந்து அதை புடிச்சுக்கிட்டு மற்ற கட்சியினர் வந்து அது பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, நாம் தமிழர்னா அது தமிழர்களுக்கு உண்டானது, அதுல வந்து இவங்க மத்த மொழி பேசுறவங்க அதுல இருக்கக்கூடாது, அதுல இருந்தா அவங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது, அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனா இப்போ இப்போ அதாவது அண்ணன் சீமானோட பேச்சுக்கள் வெளியே வர ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாம் தமிழர்னா இது தமிழர்களுக்கானது மட்டும் இல்ல, தமிழர்களுக்கான அவர்களுக்கான கட்சி மட்டும் இல்ல, இது வந்து அனைத்து உயிர்களுக்கான கட்சி. என்னது, மக்களை விட்டுருங்க, நீங்க இனத்தை விட்டுருங்க, உயிர்களுக்கான கட்சி. ஏன்னா புல் பூண்டு பூச்சியிலிருந்து அண்ணன் பேசுறாரு. ஏன்னா எல்லாமே நல்லா இருந்தா தான் மனிதர்கள் மானுடர்கள் நல்லா இருக்க முடியும்னு சொல்றாரு. இந்த அரசியல இது வரைக்கும் யாருமே பேசினது இல்லை. இப்ப பேச பேச என்ன ஆகுதுன்னா, அதாவது ஒரு உயிருக்கான அரசியல் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. இது வாக்குக்கான அரசியல் இல்ல, நம்ம இயற்கையை காப்பாத்துற அரசியல், நம்ம நம்ம மொழியை காப்பாத்துற அரசியல், நம்ம மக்களை காப்பாத்துற அரசியல். இது எல்லாமே மீறி ஒவ்வொரு உயிருக்கும் புல் பூண்டு பூச்சி இந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன சின்ன என்னது ஒரு சான் இதுன்னு சொல்றோம்ல, ஒரு சின்ன ஒரு புல் பூண்டு மாதிரி சொல்றோம்ல, அதுக்குமான அரசியல் தான். ஏன்னா மக்களுக்கான அரசியலோ வாக்குக்கான அரசியலோ இது இல்லை. இது வந்து அண்ணன் பேச பேச அண்ணனோட பேச்ச கேட்க கேட்க இப்போ நிறைய இளைஞர்கள் படுகர் சமுதாயத்திலிருந்தே நான் சொல்றேன், இங்க படுகர் இனத்திலிருந்தே நிறைய இளைஞர்கள் உறுப்பினரா இருக்காங்க. நிறைய நாம் தமிழர் கட்சிக்கு உண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குன்னூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தோழர் விமல் இருக்காரு. விமல் நான் வந்து நாம் தமிழருக்கு கொண்டு வரும்போது அவரு ஒண்ணுமே நம்ம வந்து இதுல பயணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு கூப்பிடும் போதே அவருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணமே இல்லை, தயக்கமே இல்லை. அவரா வராரு, ஏன்னா அவர் அண்ணனை புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி நிறைய இளைஞர்கள் உள்வாங்கி இருக்காங்க. அண்ணா இப்ப கடைசியா இதுக்கு வரும்போது நீலகிரி மாவட்டத்துக்கு வரும்போது அங்க ஒரு படுகரின எங்க கோயிலுக்கு வந்தாரு, அதாவது எத்தையம்மன் கோயிலுக்கு வந்தாரு. அங்க நாங்க எங்களோட சம்பிரதாயப்படி காணிக்கை கட்டுறதுன்னு சொல்லுவோம், அதை அண்ணன் வந்து செஞ்சாரு. ஊர் மக்கள் எல்லாம் வந்தாங்க. நிறைய அண்ணனுக்கு நிறைய ஆதரவு இருக்கு, அதுல எந்த இதுவும் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வெறும் தமிழர்களுக்கான கட்சி தான் அப்படிங்கறத உடைச்சிட்டார். அப்படி இல்லை, முன்னாடி அப்படி வச்சிருந்தாங்க, அப்படி இல்ல, இது அனைத்து உயிர்களுக்குமான கட்சி அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார். இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு தமிழர்களுக்கான கட்சின்னு யாரும் பாக்குறது இல்லை. அப்படின்னு முன்னாடி வைக்கிற மாதிரி ஒரு பாவனை இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. நீலகிரியில வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். வேலை வாய்ப்பு என்ன, நமக்கு ஒரு உயர்தரமான ஒரு தொழிற்சாலையோ இப்ப ஐடி கம்பெனியோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த ஊருக்கான வாழ்வாதாரம் அங்க இருக்கிறவங்க, அங்க அந்த நம்ம டீ எஸ்டேட் இருக்கு, படுகருக்கு சொல்றேன். மற்றபடி ஒரு சின்ன 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 கூலி வேலை செய்யறவங்க இந்த மாதிரி. அப்புறம் மற்ற அரசாங்கத்துல நிறைய பேர் அரசாங்கத்துல பணியாற்றுறாங்க, அதுல எந்த மாறுபாடும் இல்லை. ஆனா என்னன்னா, நம்ம இப்போ அண்ணன் பேசுற மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கும் போது, அதிகாரத்துக்கு வரும்போது, அதாவது தற்சார்பு பொருளாதாரத்தை அங்க நிறைய செய்ய முடியும். ஏன்னா இப்போ பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க பிரைவேட் கம்பெனிக்காரங்க. அதை பவுடரா பண்ணி விற்கிறாங்க. அவனுக்கு அதுல அவ்வளோ லாபம் வருது. இப்போ தக்காளிக்கு விலை குறையும், விலை கம்மியாகும், ஜாஸ்தி ஆகும். ஒரு நாள் 2 ரூபாய்க்கு வரும், ஒரு நாள் 20 ரூபாய்க்கு போகும். ஆனா அந்த தக்காளியில செய்யறாங்கல்ல, டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்றோம்ல, அதுக்கு என்னைக்காவது விலை குறைஞ்சிருக்கா? விலை குறையாது. இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி அதே அந்த தொழிற்சாலைய நீலகிரி மாவட்டத்துல வச்சா, இப்போ இந்த பீட்ரூட் பவுடர் இருக்குங்களா, அது 2000 ரூபாய்க்கு விக்குது. ஆமா, பீட்ரூட் பவுடர் இருக்குங்களா, பீட்ரூட்டை வந்து அது ரத்தத்தோட இம்யூனிட்டி அதிகப்படுத்துது, ஹீமோகுளோபின் அளவு அதிகப்படுத்துன்னு சொல்லிட்டு
அதை பவுடரா வச்சு அதை வந்து அமெரிக்கால எல்லாம் 2000 ரூபாய்க்கு அந்த 1500 ரூபாய் ஒரு டின்னு விற்கிறாங்க. இப்போ நம்ம நம்ம நீலகிரியில அதுக்கு அதான் தற்சார்பு கொள்கைன்னு சொல்றாரு அண்ணன். இப்போ அந்த நம்மளே நம்ம நீலகிரி மாவட்டத்துல ஒரு இது வச்சோம்னு வைங்க, ஒரு தொழிற்சாலை வச்சோம்னு வச்சுக்கோங்க. தொழிற்சாலை வேலை வாய்ப்பு, அதே மாதிரி இப்போ இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளே பதப்படுத்தி நம்மளே அதுல இருந்து என்னென்ன தயாரிக்க முடியுமோ நம்மளே தயாரிச்சோம்னா எப்படி விவசாயி ஏழையாவா? ஏன் விவசாயி சாகுறா? இதை வந்து இத்தனை ஆண்டு காலமா வாழ்ந்த இந்த அரசாங்கம் வந்து அதை வந்து கமிஷனுக்காக எப்படியாவது வித்துறணும்னு தான் பாக்குறாங்களே தவிர அதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம், இதை வச்சு மக்கள் எப்படி டெவலப் ஆகலாம், இதை வச்சு மக்களை எப்படி மேல கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லை. எங்க படுக இனத்தோட ராஜா ஒருத்தர் இருக்காரு, அதாவது காலராஜான்னு சொல்லிட்டு. அவர் வந்து எங்களோட தலைவர் ராஜாவா இருந்திருக்காரு. ஏன்னா நாங்க வந்து ட்ரைப்ஸா இருந்திருக்கோம், அதாவது பழங்குடி இனத்துல ஒருத்தரா இருந்தோம். அப்போ அந்த மலைவாழ் மக்கள்ல ஒரு ராஜா, அவரு காலராஜான்னு சொல்றாங்க. எங்களோட படுகை இன தலைவர்கள் எல்லாம் சொல்லும் போது இந்த மாதிரி இருக்கு, அவரு காலராஜா இருந்திருக்காரு. அவரு வந்து தஞ்சாவூர் நம்ம சோழர்களோட அவர் தொடர்புல இருந்திருக்காரு. ஏன்னா கொஞ்சம் மருத்துவமும் அங்க செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வரலாறு எல்லாம் இருக்கு. அதனால நாங்க வந்து நாம் தமிழர் வந்து ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பா நீலகிரி மாவட்ட தலைநகரத்துல நாங்க வந்து காலராஜா, எங்க தலைவர் காலராஜா ஐயா அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு ஒரு ஒரு கோரிக்கை இருக்கு. வந்தப்ப இதை சொல்லியிருக்கோம். அது இல்லாம எங்களுக்கு வந்து இந்த டீ தூள் இதை வச்சு தேயிலை வச்சுதான் நம்ம அதாவது மேக்சிமம் தேயிலை வச்சுதான் அங்க பொருளாதாரமே. அதுக்கு ஒரு நிரந்தரமான விலை. இப்ப வந்து ஒரு நாள் 5 ரூபாய் ஆயிரும், ஒரு நாள் 10 ரூபாய் ஆயிரும், ஒரு மாசத்துக்கு 20 ரூபாய், ஒரு 25 ரூபாய் அந்த மாதிரி விற்கும். அப்படி இல்லாம ஒரு 25 இருந்து ஒரு 30 ரூபாய் அளவுக்கு இவ்வளவுதான் இது நிரந்தர விலைன்னு போட்டு கொடுத்தா ஏதோ மக்கள் வந்து அந்த கூலி கொடுக்க போக, தோட்டத்துல எருவு போட போக, அது பராமரிப்பு போக ஒரு 5 ரூபாய், ஒரு 10 ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோவுக்கு நிற்கும். அதை வச்சு ஏதோ வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில கோரிக்கைகள் சம்பளம் பத்துறது இல்ல. என்னன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இது எரிவாயு எல்லாம் நம்ம நினைச்சு பாக்குற அளவுக்கு கூட இல்ல. மாசத்துக்கு 2 சிலிண்டர் நமக்கு வேணும். 2000 ரூபாய் அதுல போயிடுச்சு. மாசத்துக்கு 2 சிலிண்டர். கூலி வாங்குறது என்ன, 20 நாள் முக்கி வேலை செஞ்சா 20 நாள் செய்யலாம். சரி இருக்கட்டும், 500 ரூபாவே கூலியா இருக்கட்டும்னு வைங்களேன். 10,000 ரூபாய் வருது. ஸ்கூல் ஃபீஸு நீங்க கணக்குல வைங்க. இப்ப எல்லாம் ஒரு எல்கேஜி முடிக்கிறதுக்கே 1 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கு. எல்லாமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து அண்ணன் சொல்ற மாதிரி மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசமா கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாவே அவங்க வந்து ஒரு ஒரு ராஜா மாதிரி வாழ. இலவச மருத்துவமனைங்கிறது வந்து நான் என்ன சொல்றேன் இருக்கு. அரசு சாராம எங்க இலவச மருத்துவமனை இருக்கு? ஐயா, எஸ்டேட்டுல மருத்துவமனைங்கிறது வந்து நீங்க வந்து சும்மா இப்போ எனக்கு தலைவலி காய்ச்சல்னா போய் பார்க்கலாங்க ஐயா. அதை மீறி ஒரு பெரிய நோய் வரும்போது எங்கேயா போக முடியும்? பணம் இருக்கிறவன் போய் அப்பல்லோ இதுன்னு படுத்துக்குவான், பணம் இல்லாதவன் எங்கேயா போய் படுப்பான்? அரசு மருத்துவமனை இருக்குங்க ஐயா. அரசு மருத்துவமனையில ஒரு அளவுக்கு தானே பார்ப்பாங்க. அதுவும் பாதி நேரத்துல பாதி மருந்துகள் கிடைக்கிறது இல்லை, வெளியே தான் வாங்க. எல்லாமே இன்னும் கொஞ்சம் சிவியரான நோய்கள் எல்லாம் வரும்போது நம்ம சமவெளி பிரதேசத்தை நோக்கி தான் வர வேண்டியதா இருக்கு. அப்படி வந்தோம்னா நம்ம வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல என்ன கேட்கறாங்களோ, அவங்க என்ன இது கேட்கறாங்களோ அதை கொடுக்க மேல. ஏன்னா சாமானியனுக்கும் மிகப்பெரிய நோய் வரலாம், பணக்காரனுக்கும் மிகப்பெரிய நோய் வரலாம். நோய் யாருக்கு வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். இப்போ அதை வந்து பணம் இருக்கிறவன் போய் அப்போலோல படுத்துக்குவாங்க, பணம் இல்லாதவங்க மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்க வாழ்க்கைக்கு வேண்டி அவங்க அந்த சில இதை அவங்களே செஞ்சு வச்சிருப்பாங்க. சீக்கிரம் அந்த இடத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? இப்போ ஒரு ஊர் தள்ளி இருக்குன்னா அந்த ஊர்ல ஒரு வண்டி நிரந்தரமா இருக்கிற மாதிரி, ஏதாவது எமர்ஜென்சி ரொம்ப மிக மிக அவசரமா இருந்தா அவங்க கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது. இந்த மாதிரி தான் அரசு வந்து ஒரு ஊருக்குமே பஸ் வந்து ஒரு ஊருக்குமே ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்த முடியுமா? முடியாது. அரசாங்கத்தை வந்து நம்ம வந்து என்னன்னா முக்கியமா எல்லா வசதியும் ஒரு மனுஷனுக்கு இருந்தாதான் அது நல்லா ஆச்சு. அதாவது ஒரு மனுஷன் வந்து பிறந்ததுல இருந்து அவனுக்கு என்னென்ன வேணும்,
ஒண்ணுமே வேண்டாம். நல்ல உணவு, ஒரு நல்ல உடுத்த உடை, அப்புறம் தரமான கல்வி, அப்புறம் தரமான சிகிச்சை, அதாவது ஒரு மருத்துவம். இது மட்டுமே இருந்துட்டா போதுங்கய்யா. நாட்டுல வேற எந்த பிரச்சனைக்காகவும் மக்கள் போராட மாட்டாங்க. எப்படின்னு சொல்லுங்க. தரமான கல்வி இருந்தாவே அது தரமான வேலை வாய்ப்புக்கு எடுத்துட்டு போகும். தரமான வேலை கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு நிரந்தரமான சம்பளம் கிடைக்கும். அந்த நிரந்தரமான சம்பளத்தை எப்படி உருவாக்கணுங்கிறத அந்த அரசாங்கம் தற்சார்பு கொள்கையோ ஒரு விவசாயத்தையோ இல்ல விவசாயம் மட்டுமே செய்யணும்னு சொல்றது இல்லையே. இப்ப ஐடி கம்பெனி இருக்கு, ஐடி கம்பெனிக்கு இத்தனை பேர் போவாங்க. விவசாயத்துக்கு இத்தனை பேர் போவாங்க. சரிங்களா? இப்போ மத்த அரசு அலுவலக ஊழியர்களா அதுக்கும் இத்தனை பேரு. இந்த மாதிரி பிரிச்சு அந்தந்த படிப்புக்கேற்ற ஒரு ஊதியத்தை, அந்தந்த படிப்புக்கேற்ற ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலைக்கான ஊதியத்தை கொடுத்து நிரந்தரமான ஒரு வேலையா கொடுக்கும். அது நிரந்தரமா இருக்கும். இப்ப நிரந்தரமான கல்வி, நிரந்தரமான தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான வேலை, தரமான உணவு, தரமான உடுத்த உடை, இது கிடைச்சிருச்சுனாவே மனுஷனுக்கு எந்த போராட்டமும். ஐயா, கூட்டணிங்கிறது என்னன்னா நம்ம இப்போ நீங்க இருக்கீங்க, இப்ப நான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேருமே வெளியே என்ன வேணாலும் பேசிக்கலாம், நம்ம பழகிக்கலாம். ஆனா நீங்க உங்களோட ஒரு கொள்கை வேற யார், என்னோட கொள்கை ஒரு வேற யார். என்னோட கொள்கை என்னன்னா என்னோட கொள்கையே வேற. அதாவது முழுக்க முழுக்க உங்க கொள்கையோட மாறுபட்ட ஒரு கொள்கை. அப்ப அந்த கொள்கையை அண்ணன் செயல்படுத்தணும்னா என்ன செய்யணும்? தனியா நின்றாதான் முடியும். தனியா நின்று அந்த அதிகாரத்துக்கு வந்தாதான் அவரை ஒரு தமிழகத்தை இப்படித்தான் வச்சிருக்கணும்னு ஒரு இது வச்சிருப்பாரு மனசுக்குள்ள. இந்த தமிழகத்தினை நான் முதலமைச்சராக வந்தால் இந்த தமிழகத்தை இப்படி கொண்டு வருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டமிடுதல் அவருக்குள்ள இருக்கும். அந்த திட்டமிடுதல் இன்னொருத்தர் கூட கூட்டு சேர்ந்தா அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும் சொல்லுங்க. இப்போ கூட்டணி கூட இருக்காங்க இல்லையா மத்த கட்சியார், அவங்க என்ன செஞ்சாங்க? கூட்டணியில போய் சேரலாம், அவ்வளவுதான். ஆனா நம்மளோட கருத்துக்களையும் நம்மளோட கொள்கைகளையும் நம்மளோட அரசியலையும் மக்களுக்கு செயல்படுத்த முடியாது. ஏன் முடியாதுன்னா, இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு கடை வச்சிருக்கோம், இல்ல ஒரு பிசினஸ் செய்யறோம்னு வச்சுங்களேன். அதுல நான் என்ன செஞ்சாலும் உங்களை கேட்கணும் இல்லையா? உண்மையா இல்லையா? ஏன் இது எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற அரசியலே வேண்டான்றாரு அண்ணன். அண்ணன் என்ன சொல்றாரு? எனக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியலே வேண்டாம், நான் தோற்றாலும் பரவாயில்ல. நான் இப்ப என் அண்ணன் என்ன மாதிரி சில ஆளுங்களை உருவாக்கிட்டு போறாருல்ல. இப்ப தமிழ் தேசியம்னா என்ன? ஏன் மனுஷன் அவன் மொழிக்காக பாடுபடணும் அப்படிங்கிறது அந்த உணர்வு இப்ப எனக்கெல்லாம் அந்த உணர்வு எப்படி வந்ததுன்னா, இப்ப நான் என்ன பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு மொழியியல் ஆய்வாளர். நான் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தான் பிறந்தது. அப்புறம் எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு கல்லூரி படிப்பு வரைக்கும் படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் முதுகலை படிப்புன்னு வரும்போது நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அங்க மொழியியல் துறையில நான் எம்ஏ படிக்க. அப்போ மொழியியல் துறையில நான் படிக்கும்போது அந்த மொழியோட தாக்கம், அதாவது ஒரு மனிதனுக்கு அவனோட தாய்மொழி எவ்வளவு முக்கியம், அந்த தாய்மொழி தான் அவனோட எல்லா ஆற்றலையும் அறிவியலையும் கொண்டு வருது. அந்த ஒரு தாய்மொழியில அவனோட தாய்மொழியில புலமை இருந்தா போதும், அவன் மற்ற மொழிகள் எல்லாம் ஈஸியா கத்துக்கலாம். இந்த மாதிரி பல வகையான அந்த மொழியை பற்றிய அந்த ஈடுபாடு எனக்கு அங்கேயே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, முனைவர் பட்டம் அங்கேதான். அது எங்க படுக மொழியிலேயே தான், லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செமாண்டிக் அப்படின்னு சொல்லிட்டு படுகு மொழியில தான் நான் ஆராய்ச்சி பண்ணேன். அது படுகு மொழியில இந்த மொழியினுடைய ஸ்ட்ரக்சர் எல்லா மொழிகள் போலவே படுக மொழிக்கும் அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்யறதா என்னோட ஆராய்ச்சி பட்டப்படிப்பா இருந்தது. அதுல 2008ஆம் ஆண்டு நான் முனைவர் பட்டம் பெற்று டாக்டரேட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு மைசூர்ல இருக்கு, அதுல ஒரு வருஷம் ஒரு தற்காலிக பணியாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகா குல்பர்காங்கிற இடத்துல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கர்நாடகால நான் பேராசிரியரா மொழியியல் துறையில ஒரு 7 ஆண்டுகள் வேலை செஞ்சேன். அங்க வேலை செய்யும் போது நான் எல்லாத்துக்குமே நம்ம மொழியியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடத்தை நம்ம நடத்தும் போது அதுக்கு உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்றோம்ல, எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லா மொழியிலிருந்து எடுத்து கொடுக்கணும். அதுல நம்ம ஈஸியா எல்லாத்துக்குமே எடுத்து கொடுக்குற மொழி தமிழ் மொழியா இருக்கும். ஏன்னா ஒரு மொழியியல் கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த மொழியியல் கோட்பாடுகளை
அந்த மொழியியல் கோட்பாடுகளுக்கு ஆப்டா, அதாவது அதுக்கு பொருந்துற மாதிரி எல்லா உதாரணமும் தமிழ்ல இருக்கும். அது தமிழ்ல எடுத்து கொடுப்போம். அந்த தமிழ் வந்து சிறப்பு. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நாள் இது நடத்திட்டு இருக்கும்போது, கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது, நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஆய்வாளர், நிறைய அறிஞர்கள் எழுதிய புத்தகத்தை படிக்கும்போது, தமிழ் இஸ் ஏ சிஸ்டர் லாங்குவேஜ் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ். அதாவது மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு, இது எல்லாத்தையுமே சிஸ்டர்ஸ் லாங்குவேஜ்னு வச்சிருக்காங்க. சிஸ்டர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னா எல்லாமே அக்கா தங்கைகள். தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் மற்ற மொழிகள். உண்மையா இல்லையா? தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் மலையாளமும், கன்னடமும், தெலுங்கும். இப்படி இருக்கும்போது தமிழ் வந்து தாய், அந்த மூணு மொழிக்குமே அம்மா மொழியா தானே இருக்க முடியும். எப்படி அக்கா தங்கையா இருக்க முடியும்? சரியா? அப்போ அந்த மொழியை பத்தி நம்ம ஆராயும் போது, நான் ஒரு செமினார்ல ஒரு 500-600 பேர் இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்துல ஒய் இட் இஸ் சிஸ்டர்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நான் வந்து எடுக்கிறேன். அப்போ அங்க இருக்கிற ஆய்வறிஞர்கள் வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. எது? அது அப்படித்தான், அது ஆண்டாண்டு காலமா அப்படித்தான் இருக்கு, அப்படித்தான் எழுதி வச்சிருக்காங்க. அது தமிழ் வந்து மூத்த மொழி, உலகின் தலைச்சிறந்த மொழி அப்படிங்கிறது இருந்தாலுமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்படி அந்த அளவுக்கு அவங்களோட அந்த விட்டுத்தர முடியல. அப்படி அவங்க அந்த மாதிரி மொழியை அவங்க வச்சிருக்கும் போது, இப்ப தமிழ் மொழியை நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் அவங்க. அப்போ நம்ம வந்து நான் 2011 நாம் தமிழ்ல இணையிறேன். இணைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த பேராசிரியர் பண்ணியிருக்கிறதுனால முழு இதுவா ஈடுபட முடியல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2-3 ஆண்டுகளா கொஞ்சம் முழுமையா நாம் தமிழுக்காக பயணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க இப்ப பாருங்க, எனக்கு வந்து ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் பேர் அகஸ்தியலிங்கம் சொல்லி, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட மொழியியல் துறையோட ஹெட்டா இருந்தார், தலைமை பொறுப்புல இருந்தாரு. அப்புறம் நம்ம தமிழ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, தமிழ் பல்கலைக்கழகத்தோட வைஸ் சான்சலர், துணை வேந்தராகவும் இருந்தார் அவரு. அவர் வந்து அவர் கூட நான் கேட்கிறேன், ஐயா இப்போ இந்த மொழியியல் வந்து இவ்வளோ விஷயம் இந்த மொழியியல் இருக்கு, இந்த மொழியியலை வந்து ஏன் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லக்கூடாது? ஏன் வந்து ஒரு கல்வி நிறுவனங்கள்லயும், ஒரு அரசு கல்லூரியிலையும், ஒரு அரசு பள்ளிக்கூடங்கள்லயும் ஏன் மொழியியல் படித்த ஒரு ஆசிரியரையாவது நியமிக்க கூடாது? ஏன் மொழியை பற்றி, மொழியோட பயனை பற்றி, அந்த தாய்மொழியோட தாக்கத்தை பற்றி ஏன் அவங்க பாடம் நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, தம்பி அதுதான்ப்பா அரசியல். இங்க நீ வந்து ஒரு மொழியியல் ஆசிரியரை அங்க நியமிச்சா அவன் தாய்மொழியோட அருமை பெருமைகளை எடுத்து சொல்லுவான், தாய்மொழியோட தாக்கம் என்னன்னு சொல்லுவான். அங்க எடுத்த உடனே நமக்கு வந்து நியூரோ லிங்குஸ்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அங்க மொழியியல் படிக்கும்போது. அதுல அந்த மொழிக்கும் மூளைக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது படிச்சா பையன் என்ன செய்வான், அந்த மொழியோட அருமை என்னங்கிறது புரிஞ்சுக்கும். அப்ப அவன் அந்த தாய்மொழியை தேடி போவான். அப்ப மொழி வளரும். அது வளரக்கூடாதுங்கிறது தான் இப்ப அரசியல் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது வளரக்கூடாது. நீங்க மத்த இதுல எல்லாம் பாருங்க, மத்த நாட்டுல எல்லாம், வளர்ந்த நாடுகள் எல்லாம் பாருங்க, ஒரு கல்லூரியிலையும் ஒரு மொழியியலாளர், அதாவது ஒரு கல்லூரியிலையும் ஒரு டிபார்ட்மெண்ட், நீ என்ன வேணாலும் படி, கெமிஸ்ட்ரி படி, பிசிக்ஸ் படி, மேக்ஸ் படி, ஹிஸ்டரி படி, என்ன வேணாலும் படி, ஆனா மொழியில கண்டிப்பா படிக்கணும்னு வச்சிருப்பான். அதுக்கு லிங்குஸ்டிக்ஸ் சொல்லி எல்லா நாட்டிலயும் இது இருக்கு. ஈவன் நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ல கூட இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் மொழியல்ங்கிறத ஒரு பல்கலைக்கழகத்துல வச்சு அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டும்தான் படிக்கணும், அங்க இருக்கிறவங்க மட்டும்தான் மொழியியல் படிக்கணும், அதுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளும் அந்த அளவுக்கு கொடுக்காம அதை வந்து மொழியியல்ங்கிறத அப்படி அடக்கி அமுக்கி வச்சிருக்காங்க. நான் எங்க அண்ணனுக்கு வந்து அண்ணன் வந்து நான் ஒரு கல்வியாளரா, நான் வந்து அண்ணனுக்கு என்னோட அண்ணன் ஜெயிச்சு முதலமைச்சரா வரும்போது என்னோட மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னா, அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, ஒரு அரசாங்க பள்ளிக்கூடமோ அரசாங்க கல்லூரியோ எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கல்லூரி நிறுவனத்துல ஒரு மொழியியலாளராவது இருக்கணும். ஒரு மொழியியலாளர் இருந்தா அந்த மொழியியலாளர் என்ன செய்வார்னா, அந்த மொழியோட பெருமையும், அந்த தாய்மொழி ஏன் படிக்கணுங்கிறதையும், அந்த தாய்மொழி வந்து அவனுடைய வாழ்க்கையில அது எப்படி அவனோட பயணிக்குது, அது எந்தெந்த வகையில அவனுக்கு யூஸ் ஆகுது, அது அவன் எந்தெந்த வகையில அவனை வந்து உற்சாகப்படுத்தும், மேம்படுத்தும் அப்படிங்கறத அவன் நடத்தி கொடுப்பான். அப்போ அதுல வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த மொழியை படிக்கணும், அந்த நம்ம தாய்மொழி எந்த மொழியாவே இருக்கும், நம்ம தாய்மொழி எவ்வளவு நமக்கு முக்கியங்கிறது புரியாது.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மாத்தணும். நம்ம வந்து ஒரு நம்ம நம்ம தமிழ்நாட நம்ம வாழ்கின்ற நாட ஒரு சொர்க்க பூமியா மாத்தணும்னா அதுக்கு மிகச்சிறந்த கொள்கைகள் வந்து அண்ணன் வகுத்து வச்சிருக்காரு. என்னன்னா விவசாயம், ரெண்டாவது வந்து கல்வி, தரமான கல்வி, இலவச கல்வி. அதாவது சாமானியன்ல இருந்து பணக்கார வரைக்கும் இலவச கல்வி தரேன்றார். இது வந்து எனக்கு அவர்கிட்ட மிக பிடிச்ச ஒரு கொள்கை. மூணாவது கொள்கை எடுத்துங்க, அரசு அதிகாரின்னு வந்துட்டாவே நீ அரசு பள்ளிக்கூடத்துலதான் இருக்கு. நீ அரசு அதிகாரின்னு இருந்தாவே நீ அரசு மருத்துவமனையில தான் நீ சிகிச்சை செய்யணும். இது வந்து யாராலையும் இதை வந்து நிறைவேற்ற முடியாது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நிறைய அரசாங்கம் இதை நிறைவேற்றி இருக்கு. நிறைய நாட்டுல இது இருக்கு. இப்போ பியூன்ல இருந்து கலெக்டர் வரைக்கும், ஒரு கலெக்டர் ஆபீஸ் வைங்க, பியூன்ல இருந்து கலெக்டர் வரைக்கும் எல்லாமே ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சா அந்த அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும், அதோட ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க? இப்போ இருக்கிற மாதிரி அதுல தேவையான இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றோம்ல, அதாவது கட்டமைப்புகள், அந்த அந்த அது எவ்வளவு டெவலப் ஆகும், எந்த அளவுக்கு அதை வந்து சீர்படுத்தி வைப்பாங்க. கலெக்டர் பையன் படிக்கிறான்ல, அமைச்சரோட பையன் படிக்கிறான்ல, மந்திரியோட பையன் படிக்கிறான். அப்போ அண்ணன் இந்த கொள்கை ஒண்ணு. அப்புறம் வந்து ஒரு தரமான மருத்துவம், இலவசம், எல்லாருக்குமே இலவசம், சாமானியிலிருந்து பணக்காரங்க வரைக்குமே எல்லாருக்குமே தரமான மருத்துவம். இது தரமான வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்புன்னா அதுக்கு ஏற்ற சம்பளம். இது இருந்துட்டாவே நம்ம தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறும். அது மாறணும்னா நாம் தமிழர் ஆட்சிக்கு வரணும். 2026 அது எங்களுடையது. நாங்க போராடுவோம், எங்களோட கொள்கைகளை மக்களுக்கு சொல்லுவோம். சொல்லி ஒரு ஒரு எங்களோட கொள்கையை வச்சு நாங்க அதை வாக்கா மாற்றி அண்ணனை கொண்டு போய் உட்கார வச்சு நாங்க இந்த தமிழ்நாடு ஒரு சொர்க்க பூமியா எப்படி மாறுங்கிறத மாத்தி காட்டுவோம். நன்றி.